வாங்கியிருக்கீங்களா? என்ன விசேஷம்ண்ணா? ஒரு தலைக்கு தெரிந்து விட்டு கொண்டு போகிறேன்னாச்சி. எந்த ஊர்ண்ணா? பெருங்குளம்ண்ணாச்சி. பெருங்குளம். அங்கேருந்து வந்திருக்கீங்களா? ஸ்ரீவைகுண்டம். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? சொன்னாங்க 25,000. நீங்கள் எவ்வளோ குடிச்சீங்கண்ணா? 22,000 வாங்கியிருக்கேன். 22,000. உயிர் இடம் எவ்வளோ இருக்குண்ணா? ஓ சரி, 35 கிலோ. பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. நல்ல கிடா. நல்லா அமைஞ்சிட்டா? நீங்களும் ரேட்டை பார்க்கல? ஃபங்க்ஷனுக்கு நல்ல கிடாவா வேணும் முடிக்கிறீங்களா? இல்லைன்னா 20 ரூபாய்க்கு காணும். 2,000 ரூபா கூட. அங்கேருந்து வந்தது கூட. ஆனால் ஃபங்க்ஷனில் நிற்கும் போது நல்லா இருக்குங்களா அண்ணா? கருப்பு. ஆமாம், நல்லா இருக்குமா? அம்சமாக இருக்கும் வாங்கியிருக்கேன். சரி. 2,000 பார்க்கல. தலைக்கு வச்சுட்டா போதும். நல்லா எடுத்துருங்க. நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் அந்த பிராயை கழிச்சுக்கணும். என்ன வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 14 சொல்லி 12,000 வாங்கியிருக்கு. எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஸ்ரீவைகுண்டம். வளர்ப்புக்கா? ஆமாம், வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு கொஞ்சம் கூட ஒரு வாரம் தானே ஆகிருக்கு. எத்தனை பல்லு? இது பல்லு போட்டிருக்கு. பல்லு போடல, அதனால் வளர்ப்புக்கு. உயிரிடம் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு 30 கிலோ இருக்கும். 30 கிலோ. 12,000 முடிச்சிருக்கு. கலர் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டீங்களா? ஏண்ணா இன்னைக்கு விலை இல்லையா? 10,000 கேட்காங்க 3. அப்படியா? கருத்த குட்டி. கருத்த குட்டி 2. கருத்த குட்டி 10,000 கேட்காங்க. அதனால கொடுக்காம வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? வீட்டுக்கு கொண்டு போய் 15,000 வாங்கி 10,000 கேட்காங்க. 500 ரூபா குறைச்சிட்டா 14,500 குடிச்சிட்டு மேல ஓ மனசு நீ தள்ள நினைச்சீங்க. எனக்கு 13,500 தான். மனசு இருந்தா 14,000 தான் தாரியா கொண்டு போய் ஊட்டி போறியா? 1500 வாங்க முடியாது உனக்கு. அப்படி இல்ல, நான் 500 எனக்கு கொண்டு வர முடியாதா? ஒரு நாள் இன்னொரு நாள் சரியா இல்ல தின்னுட்டு போச்சு. இப்ப நீ கிடாய் அடிக்க ஒரு கிலோ சப்போஸ் அவன் அவன் தொலைஞ்சு போச்சு வை. இந்த 14,000 பேர் கூட தாது பெருமை இல்லையா? அப்படிலாம் இல்லடே, நீ ரொம்ப இருக்க. 14,000 தம்பி போய் போய் வர. ஏன்னா 500 பாக்கறது அதெல்லாம் இல்ல. தாசி நிறைய வாங்கி இருக்கட்டுமே இருக்கட்டுமே. போட்ட 200 வாங்கிடலாம். தம்பி தான் இருக்கு. அவன் 500 ரூபாய் பெரிய ரூபாய். எடுங்க அண்ணாச்சி எடுங்க. வார வந்து வீடியோ பண்ணு. 500 தான் தலையில. அதெல்லாம் பேசாத. 500 தான். அதுதான் ஒண்ணுமே சொல்லாத. என்ன எவ்வளோக்கு முடிச்சியா? 13,500. என்ன விசேஷம்ண்ணா? இது தேவைப்படுது ஒரு விஷயம் கோவிடு. சரி. ஒன்று 500 2 குட்டி 15,000 ரூபாயா? குடிமையா போட்டு குடி ஒன்று குட்டியா ஒரு குடியில் போட்டார் யாருமையா என்ன வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு 20,000 கேட்காங்க ஐயா. ஆமாம், 2 15,000 கேட்டாச்சியா. ஆமாம். எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? இது சாத்தமா மகம். கிடா குட்டி என்ன? 2 பொட்டு குட்டி கிடா குட்டி நல்ல ஒரிஜினல் குட்டி. 2 ஒரிஜினல் இல்லை. எவ்வளோ என்னதாச்சு? என்ன என்ன 17 ரூபா தானே. 17 ரூபா நம்ம உள்ளே விட்டு 17,000 கேட்கல. 17,000 கேட்காரு. நாங்க 15 கேட்டோம். கட்டிய நட்டிய முடிங்க. ரொம்ப நாங்களும் கொண்டு வளர்க்கணும். 2 வேலைக்கு வித்துருவோம். கொண்டு போங்க.
கூட்டு தந்தாலும் தரலையா? இல்லை வாங்கினா நீ கேளுண்ணே கேட்டாச்சு விடு போ நல்ல வேலை இல்லைண்ணா அந்த வேலைக்கு ஆகாதுல்ல. நீங்கள் எல்லாரும் நல்ல தான் கேட்குறேன் குட்டி நல்ல குட்டி தான் கேட்கல எல்லா குட்டியும் குட்டி ஆகணும். நீ கேட்குற மாதிரி நீ தான் முதல்ல வேண்டாம் போயிட்டே மாதிரினா ஆளை மதிச்சு நீ நின்று கேட்டேன். நீ ஆளை மதிச்சு நின்றே முதல்ல நான் உன்னை மதிச்சு சொல்லி நீ இங்கே அங்கே போயிட்டே நீ ஆளை மதிச்சு பேசாத. நீ ஆளை மதிச்சு நீ நின்றுப்பேன் கேட்டு அங்கே போயிட்டேன் காசா இருக்கேன் தெரியாத போன நீ போயிட்டு இருக்க. நீ போலங்க தப்பு இல்லை ஆளுக்கானே குட்டி சொன்னது சொன்னா தான் கதையாகும். இல்லைண்ணா 15 கொடுக்கணும் அந்த குட்டி வராது. காணாது நடாது 17 ரூபா பிடிச்சிக்கோ உனக்கு தான் குட்டி தர வேற குட்டி குட்டிப்போம் அது வேற ஆளுக்கு கசராங்க கொண்டு போ முடியா காணாது கசராங்க மாரியம் முடியும். இல்லை இல்லை அதுக்கு ஆகாது ஆகாது. ஒரு கயிறு வெட்டுவாங்கப்பா நம்ம போ இல்லை நல்ல கயிறை வாங்கிட்டு வா நமக்கு நம்மளாம் குடிச்சிருக்கு. நீங்கள் குடிச்சில எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 18,000. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? அவதான் டெய்லி எடுக்க அவ்வளோ எங்களை எடுங்க அவளை எடுங்க. பெரிய கிடாவை பிடிச்சிருக்கீங்களா? என்ன விசேஷம்? ஃபங்க்ஷனுக்கு மறுபடி விடு மறுபடி விடு எங்கண்ணா? முன்னீர் வெள்ளத்தில். சரி தங்கச்சி மகனுக்கு அதனால பெரிய கிடா வாங்கிட்டீங்களா? பெரிய கிடாயே வாங்கியிருக்கேன். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? சொன்னது 21 ரூபா சொன்னாங்க. 20 ரூபான்னு வாங்கியிருக்கேன். சரி இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? இது உயிரிட 35 கிலோ வரும். 35 கிலோ ஒரு குடும்பத்துக்கு போதுமா? போதும் கிடா நல்ல கிடா. கிடா சரியா உள்ள கிடா. பல்லு வச்சுருந்தா பல்லு கடை சேர்ந்துச்சு. சரி சரி பார்த்து கொடுறா. அந்த காலத்தில் நடக்குது அதை எடுத்துரும். வீட்டில் நடக்காது. இது ஒத்த முறையா? கிடா எவ்வளோ சொன்னாங்கண்ணா? நீ எவ்வளோ முடிச்சிய? 12,000. என்ன விசேஷம்ண்ணா? என்ன விசேஷம்? கோயிலுக்கு கூடயா? எந்த ஊர்ண்ணா? ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு பரவாயில்லையா? அப்படியா? ஆமாம் ஆமாம் ஒரே செலவாக முடியும். பண்ணையார் மனசு வச்சா வாங்கிடுவாரு. ஒவ்வொரு சந்தை செலவு பண்ண பின்ன ஆகும்ல, அதுக்கு பார்த்து வாங்கிட்டு 500 ஆச்சு. அடுத்தது இந்த 500 ஆகும். 1000 ரூபா ஆகுதா? அப்போ 2 சந்தை அப்படியே போகணும். சரி நீ விலை எப்படி இருக்குண்ணா? ராஜி தான் அந்த ஆள் கூட வரணும்ல தரங்க.
எதுனே இதெல்லாம் உண்ணி கிடைச்சதுன்னா வேற ஒன்றும் கிடையாதுண்ணே. உண்ணி கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுண்ணே. பயிராங்க இல்லை வேற குட்டி, இன்னும் வேற குட்டியா ஒரு குட்டி கொடுங்க. ஒரே தரம் தான் இருக்கு. கூட 500 சொல்லுங்க. ரெண்டு குட்டி பிடிச்சி கொடுத்து யாருன்னா ஒரு ஆள் வளர்க்கவங்க குட்டி நல்ல குட்டியா நல்லா தீ பார்த்துக்கிடுங்க. என்ன வழக்கமா? வளர்க்கலாம். எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? நாங்கள் மறுகால் குறிச்சி. எத்தனை குட்டி இது வரைக்கும் வாங்கியிருப்பியா? வீட்டு ஒரு 8 உருப்படி கிடக்கு. 8 உருப்படி. இது ரெண்டு எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 15 ரூபா சொன்னாங்க. ஒட்டு குட்டி எவ்வளோக்கு முடிச்சியா? 13,500. நல்லா வருமானா இது? நம்ம வைக்கிற சாப்பாடு கொடுத்து என்ன நல்ல மாதிரி சாப்பாடு நல்ல ஒரு 6 மாதம் வளர்க்கணுமா? 1 வருஷம் வளர்த்தா 15 வருஷம் வளர்க்கு. உனக்கு இதுல நீயே சொல்லு மச்சான் எடுங்க ஆட்டோட. கிடா எங்கேருந்து கொண்டு வந்தியா? இந்த கிடா வந்து இதுல இருந்து அரியலூர்ல இருந்து. அரியலூர்ல இருந்து வந்திருக்கியா? அப்படியா? ஆமா. சரி சரி. ஒரு கிடா எவ்வளோ கிரயம் வருதுண்ணா? இது வந்து 15,000 ரூபா கிரயம் வருது. 15,000. பல்லு பல்லு வந்து 2 பல்லு 4 பல்லு. சரி. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியா? வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை வந்து 17 கிலோ இருக்கு. நீங்கள் எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நாங்கள் 16,000 ரூபா சொல்லுவோம். சரி சரி. எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா? ஒரு 14 ரூபாய்ண்டா கொடுத்துருவோம். 14,000. நீங்கள் வியாபாரி? நாங்கள் உள்ள வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 87 28 25 41. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். நம்மகிட்ட எப்போ வந்தாலும் கிடா வந்தால் வாங்கிக்கலாம். எவ்வளோ கிடா வச்சிருப்பீங்கன்னா? நாங்கள் எப்பயுமே ஒரு 30 கிலோ வீட்டில் எப்பயுமே இருக்கும். வந்தால் வாங்கிக்கலாம். அவுத்துடியா புடினே புடினே அவுரியா அவுத்துடியா 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 வாடகை எனக்கு மூணையும் முடிச்சுட்டா இது மூணையும் மேக்கடா கொடுத்தோம்னா எப்படி இருக்கு? எந்த ஊர் பிடிக்க பாருங்க. ஏய் கயிறு அவுத்து மூஞ்சி அமுக்குனே. வாடகையா கவுர் அவங்க அது இல்ல இது எந்த கேட்டாங்க இந்த வெள்ளப்பா ஏதோ வந்தாலும் வச்சுக்க வெள்ளையா அப்பா முண்டா ஏதோண்டா அவரியா எல்லாம் நல்ல சைஸ். மூணு சீட்டை கொடுங்க. கவர் கவர் வாங்கிட்டு ஏய் எவ்வளோ கொடுத்தியா? ஏண்ணே இதா 14,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. ஒரு கிடா? ஒரு கிடா கட்டுப்படி ஆகுமாண்ணே? கட்டுப்படி ஆகுமா? என்ன நிறையா கிடா கிடக்கு, அதனால வந்து அப்படியே கொடுத்து விட்டு போயிட்டே இருக்காங்க. வண்டி வாடகை வரணுமா? வண்டி நம்ம சொந்த வண்டி தான், அதனால ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஏதாவது கிடைச்ச வரைக்கும் லாபம்? கிடைச்ச வரைக்கும் லாபம். முதலாச்சுன்னா முடிஞ்சு. நம்மளே எடுக்கிறேன்.
எனக்கு வீடு கேட்கு எனக்கு ஆடு தான் வளர்க்கு என்ன கிடா எவ்வளோ சொன்னீங்க? 37 37,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 29 30 கேட்காங்க. கொடுக்கலையா? கூட 2 ரூபா வரணுமா? ஆமாம் அவ்வளோதான். கூட 2000 ரூபா ஆயிரம். நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு 1000 ரூபா கிடைக்காது. ஓ சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பாவூர் சத்து. சரி சரி. ஒரு 32,000னா கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா? உயிரில் 60 கிலோ 55 கிலோ. ஓ சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 80 12 32 42 28. பாவூர் சத்திரம். இந்த கிடா கோயிலுக்கு குடைக்கு ஏற்றுதா? கோயில் கொடைக்கு அருமையாக இருக்கும். 4 பல்லு தான். இந்த கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடல. வேற வச்சிருக்கீங்களாண்ணா? இல்லை வேலை இல்லை. இப்போதைக்கு இந்த ஒரு கிடாய் தான் இருக்குது. மற்ற எல்லாம் வேலை. நீங்கள் எத்தனை கொண்டு வந்தியா? நான் கொண்டு வந்தது 5 கிடா கொண்டு வந்தேன். இப்போ ஒன்று தான் கையில் இருக்கா? ரேட்டு எப்படி இருந்ததுண்ணா இன்னைக்கு? இன்னைக்கு பரவாயில்ல சார். அந்த சுமார் தான். சுமார். பெரிய அளவில் அண்ணா இந்த கிடா எவ்வளோ சொன்னாங்க? 11,000. பல்லு எத்தினா? பல்லு போடல. வளர்ப்புக்கா? எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஓகே. ரேட்டு பரவாயில்லையா? லாபமா? எத்தனை பல்லு? பல்லு போடல. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியா? நீங்கள் வளர்க்க வாங்கிட்டு போறீங்களா? எத்தனை ஆடு வாங்க கிடா? 3 கிடா. இன்னும் வாங்கணுமா? அண்ணா கோயில் கொடைக்கு கொண்டு வந்தீங்களா? ஆமாம். செங்கடாயி. செங்கடாய் 2 செங்கடாய் தான். கோயில் கொடைக்கு உள்ள வியாபாரம் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை. வரத்துமே ரொம்ப கம்மி தான். ஆமாம். பக்ரீதெல்லாம் முடிஞ்சிருக்குல்ல. விலையும் குறைய இருக்குண்ணா? விலையும் குறையா தான் இருக்குது. வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு சந்தையில் கூட்டமே இல்லை பாருங்கள். அதுக்குள்ள சந்தை முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மணி நேரம் நடக்கும் சந்தை. இன்னைக்கு சீக்கிரமாக சந்தை முடிஞ்சிட்டு. ஆமாம். இது இந்த செங்குட்டிலாம் 15,500 தான் சொல்லலாம். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் விற்றா 15,500 விற்கே செய்யும். ஆமாம். எடைக்கு 16 கிலோ இருக்கும். விற்பனை ரொம்ப ஸ்மார்ட். இன்னைக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர்லாம் ஐயா 30,000. பல்லு எத்தனைண்ணா? 5 பல்லு. உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா? 25 கிலோ. 28 கிலோ. எவ்வளோ சொல்றீண்ணா? 30,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 25 கேள்வி இருக்குது. கொடுக்கல. கூட ஒரு 2 ரூபா வரணுமா? சரி. எந்த ஊர்ண்ணா? குட்டி எவ்வளோ கொடுத்திய? குட்டி எவ்வளோ கொடுத்துருக்கிய? ஜோடி 14 ரூபா. 14,000 வியாபாரம் ஆகிருக்கு. வியாபாரம் எப்படி இருந்துண்ணா? சுமாராக தான் இருக்கு. 14 போட்டு சொல்லு. அது 13 கேட்க 200 கூட
குட்டிக்கு 100 ரூபா 400 ரூபா என்னத்தை பார்த்து இரு நேரத்தில் நானும் ரொம்ப சொல்லலையா ரொம்ப சொன்னேன் சார் தான் எப்படி கொண்டு போறிய எங்க வண்டி